பிரெக்னன்சில ஃபேஸ் பண்ற காமனான ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். திஸ் இஸ் டாக்டர் வைத்தியகி கைனகாலஜிஸ்ட். ஸ்லீப். ஸ்லீப்போட குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பசங்க சொல்லுவாங்க தூங்கவே முடியல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஸ்லீப் வராம இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த யூட்ரஸ் வளரும்போது பொசிஷன்ஸ் ஆல்டர் ஆகிறதுனால கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ் இல்லாம இருக்கலாம், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகலாம். இல்லைன்னா கால் கிராம்ஸ், இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க, கால் கிராம்ஸ் ரொம்ப இழுத்து கொடுக்கறதுனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகலாம். இல்ல அடிக்கடி யூரினேட் பண்றதுக்கு எழுந்துக்கிறதுனால ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். இதெல்லாம் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஒரு அடிக்குவேட் நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கிறது, ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு 20 to 30 minutes ஆகுது நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்றது, கொஞ்சம் இயர்லியரா பெட்டுக்கு போறது, கொஞ்சம் இயர்லியரா டின்னர் முடிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்லீப்போட குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 28 weeks வரைக்கும் பொசிஷன்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் ஒன்றும் இருக்க போறது இல்லை. உங்களுக்கு என்ன வசதியான பொசிஷன் அங்கே நீங்க படுத்துக்கலாம். பட் 28 weeks அப்புறம் ஏதாவது ஒரு சைட்ல ப்ரிஃபரபிளி அந்த லெஃப்ட் சைட்ல படுத்துக்கிறது, இல்ல பேக்ல ஏதாவது பில்லோ மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கிறது. இந்த பிரெக்னன்சி பில்லோஸ் எல்லாம் நம்ம வச்சு நம்ம பழக்கும் போது அதோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.